Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Right, CSK eliminated. Yes, big news. No CSK fans would love this. And the CSK fan ko pidikada vishaya idu. Anyway, eliminated. The manner you got eliminated. போன சீசன் ஆனால் 14வது மேட்ச் தான் தெரியும் எலிமினேட் ஆகிட்டோம் ஆர்சி கூட விளையாடும்போது இப்போ 10வது மேட்ச்லேயே தெரிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் 7-8 மேட்ச்லேயே தெரிஞ்சிருச்சு. இது ஸ்லைட் விண்டோ ஒன்று பின்னாடி திறந்தது, எகிரி குச்சி உள்ளே போகலான்னு பார்த்தோம், முடியல. அண்ட் கிடச்சிருச்சு. அது என்ன எலிமினேட்டட். நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு போட்டாங்க ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் டேபிளில். எனிவே சேட். 2023 கப்பு ஜெயிச்சார் தோனி. 2024 5வது பொசிஷன், இப்போது 10வது பொசிஷன். ஃபர்ஸ்ட் டு ஹிம் டு பி எலிமினேட்டட். ரைட். எம்எஸ் தோனி எவ்வளோ புளியணுமோ, ஒரு லெமனை எப்படி புளிருமோ அந்த அளவுக்கு புளி எடுத்துட்டாங்க. ஃபீலிங் சேட் ஃபார் எம்எஸ் தோனி. டீம் இஸ் கேப்டன் இஸ் ஆஸ் குட் ஆஸ் அ டீம். டீமே மொக்க டீமை சொதப்பிட்டு இருந்தாங்கன்னா பிளேயர்ஸு. ஜடேஜா பாதி இப்போ 2 சீசன் முன்னாடி சரியில்லையா, ஓகே திருப்பி தோனி நீ தான் கேப்டன். ருத்ராஜ் இன்ஜுரி ஆகி தோனி திருப்பி நீ தான் கேப்டன். இன்னும் எவ்வளோ தான் ஒரு மனுஷன்ட்ட வேலை வாங்குங்க. ரைட். ஆக்ஷன் முடிஞ்சோன்னே என்ன சொன்னேன், இந்த டீம் தேராதுன்னு. என்னோட செமிஃபைனல் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், அதில் சிஎஸ்கே இல்லவே இல்லை. அது எப்படி எனக்கு மட்டும் தெரிஞ்சது ஆக்ஷனுக்கு அப்புறமே. மிடில் ஆர்டர் இஸ் ஸோ வீக்குன்னு. அவ்வளோ பெரிய கோச்சிங் ஸ்டாஃப்லாம் அங்கே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலையா? ஐ திங்க் தோனியோட இன்வால்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆப்ஷனில். இல்லைன்னா நீங்கள் மொயின் அலி, ரஹானே, டேரல் மிச்செல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்களா என்ன? எதை நம்பி நீங்கள் போனீங்க? ஆல்ரவுண்டர். என்ன ஆல்ரவுண்டரு? ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர் சார். 9ல் ஆல்ரவுண்டர், 11, 15 ஆல்ரவுண்டர். அடுத்த 5 சீசனுக்கு இந்த ஆல்ரவுண்டர் வச்சு ஓட்டுவோம். என்ன அது? கிரிக்கெட் இஸ் நாட் பிளேட். 5 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன், 5 ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் அண்ட் 1 விக்கெட் கீப்பர் who could bat. இதுதான் தியரி 100 வருஷமாகவே. போட்டு எல்லாத்தையும் போட்டு சொதப்பி வச்சு இவ்வளோக்கு 21 பிளேயர் விளையாடிருக்காங்க. ஸ்டில் வன்ஷ் பேடி, ஆண்ட்ரூ சித்தார்த்துக்குலாம் சான்ஸே கிடைக்கல. ஒரு சீசன் தானே சார் அப்படி நிறைய பேர் இருக்கேன். என்ன ஒரு சீசன் தானே? மேனர் யூ லூஸ் மேன். அண்ட் இப்படியா தோக்குறது 21 பிளேயரை வச்சுட்டு? 190 எனி டே, வெரி குட் ஸ்கோர். எந்த மாதிரி போலிங் அட்டாக்காக இருந்தாலும் யூ குட் நாட் டிஃபெண்ட். ஸ்ரேயஸ் ஐயர் காமிச்சார்ல, சேஸ் ஐ டுக் ஓவர், டுக் த கண்ட்ரோல். நான் பண்ணுறேன் பாரு சேஸ்ன்னு. இனிஷியலி ஆல்தோ சாலுக்கு 4 விக்கெட் கிடச்சாலும் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச். 10 ரன் உள்ளையா? டார்கெட்டட் 10 ரன் கம்ப்ளீட்லி. ஸ்ரேயஸ் ஐயர் என்ன ப்ரிவிலியன்னு சொன்னேன், ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் பண்ணலன்னா நீங்கள் தோற்றுருவீங்கன்னு. ஏன்னா அவே மேட்ச்சில் தான் ஒரு 50 மேலே 50 கீழே அவுட்டே ஆனதில்லை. நேற்று மேட்சுக்கு சேர்த்து சொல்கிறேன். எங்கள் பார்த்தாலும் 97, 67, 82. நாங்கள் ஹோம் கிரவுண்ட்லேயே 5 மேட்ச் லைனாக தோத்துட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குது? கோச்சிங் ஸ்டாஃப்லாம் என்ன தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருந்தால் ஜெயிச்சிட முடிவாகி நான் கம்ப்யூட்டர் நல்லா பார்க்குறேன்னு. இதில் இன்னும் ஒரு கோச் ஒன்று, அவர் யாருன்னு தெரில. ஒருத்தர் தோனி கூடயே ஒரு சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்துடுவார் கிரவுண்ட் உள்ள. அவர் கூடயே போவார். யாராவது கிட்ட வந்து பேசிட்டாங்கன்னா தோனிகிட்ட, யாராவது கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா அவர் கூடயே போவார். ஒரு ஃபுட்பாலை தூக்கிட்டு. அவரோட வேலை என்னன்னு தெரியல. ஃபுட்பால் விளையாடுறது, அப்படியே சொல்கிறது, இப்படி இப்படி குதிக்கிறது, ஜாகிங் பண்ணுறது. அவரே பேட கட்டி அமைச்சிருக்கலாம் உள்ள. யாருன்னு தெரியல. அது ஏதோ ஒரு கோச் தான். ஸ்டீவன் பிளமிங் ஆச்சுன்னா எனக்கு தெரியும். அண்ட் 2023 கப்பு ஜெயிக்க போகும்போது எம்எஸ் தோனி பை பாய் சொல்லிட்டு போயிருந்துருக்கணும். இந்த பீக்கில் இருக்கும் போதே போகிறது தான் எப்போதுமே கெத்து. இப்போ பாருங்கள், சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் தோனி மேலே தான் பழி போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் சூப்பராக விளையாண்டாங்க. அது என்ன 10 ரன் வந்து 10 ஓவருக்கு அப்புறம் தான் போடுவாரன் மேட்ச் தோற்றதுக்கப்புறம்? புரியல. சரி, 10 ஓவருக்கு அப்புறம் கடந்த 5 மேட்சாகவே ஃபெயில் ஆகிட்டே வரீங்களே. பிளேயிங் லெவலில் சொன்ன பிளே நேதன் எலி சார், ஜேமி ஓட்டன் இஸ் எனி டே பெட்டர் தன் நேம். ரச்சின் ரவீந்திரா விளையாடுற 10 ரன் என்னது இது? ஒவ்வொரு மேட்ச்சில் 10 ரன் எக்கனாமி ரேட்டு, 10 ரன் எக்கனாமி ரேட்டு. அவரோட அவ்வளோதான். இன்னும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாராலையும் வந்து ரொம்ப லாங். பும்ராவே பாருங்கள், அப்பப்போ இன்ஜுரி ஆகுது. 10 ரனுக்கு பேர் நேதன் எலிஸ் தான் விளையாடிருக்கணும். ஈஸ் அ மேட்ச் வின்னர். ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடக்கூடியவர். 10 ஓவருக்கு அப்புறம் தான் வருவார் ஜெயிச்சு வர. எப்படி 3 ரன் இருக்கும்போது 10 ஓவருக்கு அப்புறம் வந்து என்னத்த பண்ணி கீச்சிட போகிறார் அவர்? எல்லா இடத்துலையுமே டோட்டல் சொதப்பல். நான் சொல்லும் போது எல்லாம் என்ன தான் திட்டினீங்க. தோனி ஃபார் அ ரீசன் சார், நாங்கள் வந்துடுவோம் பாருங்கள். ஆஷ் அண்ணா, ஜடேஜா அண்ணா, இவர் தம்பி சாம் கரன் தம்பி, கடைக்குட்டி சிங்கம், ஒரு மினி ஆல்ரவுண்டர் வந்து 80 ஸ்கோர் அடிக்கணும்னா அப்போ உங்கள் பேட்ஸ்மேன் மேலே நம்பிக்கையே இல்லையா? ஏன் விஜய் சங்கர் விளையாடவே இல்லை? இஸ் அ பக்கா பேட்ஸ்மேன். அவரை வந்து அடிச்சாருன்னா ஓகே, பட் வாட் இஸ் அ பாயிண்ட்? அவர் போன வேகத்துக்கு 220 எடுத்துருக்கணுமே. எப்படி 190 ஆல் அவுட் ஆனீங்க? கடைசி 6 விக்கெட்டு 18 ரன்ல அவுட் ஆயிருக்கு. 12 வைடு பால் போட்டிருக்காங்க. 12 வைடு பால் மீன்ஸ் 2 ஓவர், 22 ஓவர் நீங்கள் பேட்டிங் பண்ணியிருக்கீங்க 190 எடுக்க. சொல்லுங்கள். அது இல்லாமல் அந்த 12 எக்ஸ்ட்ரா ரன் வேறு கொடுத்துருக்காங்க வைடுக்கு. அந்த 190 12 கழிங்க, 178, 2 ஓவர் எக்ஸ்ட்ரா வேறு விளையாடி இருக்கீங்க. திஸ் இஸ் ஹவ் யூ பேட். இதுவா ஹூடா? எதுக்காக திரும்ப ஊடா கூப்பிட்டு வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையா? ஊடா வாப்பா, வந்து காப்பாத்துப்பா. என்ன அவ்வளோ பெரிய பிளேயர் அவர்? விவின் ரிச்சர்ட்ஸா என்ன அவர்? போன சீசன் ஏன் அப்போ எடுக்கல? ஒன்றுமே புரிய. யாருமே வேணாம் நவுத்தி விட்டாங்களா, இங்கே வாங்கப்பா. அதெல்லாம் ஒரு காலம், ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டு. இப்போ வந்து ஆடு, அணில், இலை, ஈக்கல், உரல், ஊதல் அப்படிலாம் பேசின வேலைங்க அது. எவ்வளவோ மாறி போச்சு. T20 பசங்களாம் அடிக்கல. ஸ்டார்டிங்கில் வந்து யங் மேன்ஸ் கேம் ஆகி போச்சு. எஃபர்ட்லெஸ்ஸாக விளையாண்டாருப்பா ஸ்ரேயஸ் ஐயர். எலிகன்ட் டு வாட்ச், ட்ரீட் டு வாட்ச், பியூட்டிஃபுல்.
சிக்ஸஸ் அடிக்கிறதாகட்டும், சாம் கர்னர் சிக்ஸ் அடிச்சதாகட்டும், 32 பால்ல 50 அடிச்சாரு, 4 4 2 6. ஐ செட் அவே மேட்ச்ல ரொம்ப ஜாகிரதையா இருங்கன்ட்டுன்னு. பத்ரியானா ஸ்ட்ரெயிட்டா ஒரு சிக்ஸ், லாஃப்டட் ஒரு சிக்ஸ் மிட் விக்கெட்ல 17th ஓவரில். அண்ட் பிளேஸ் பண்ணுறதாகட்டும், கேப்பில் பிளேஸ் பண்ணுறது, கட் பண்ணுறது, கவர் ட்ரைவ் பண்ணுறது, லாக் பண்ணுறது, ஸ்லாப் ஸ்வீப், ஓவர் எக்ஸ்ட்ரா கவர், நட்ஜிங், எவ்ரி ஷாட் ஹி ஷோட். பிரமாதம், ரைட்ஃபுல்லி மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் சஷாந்த் சிங்கும் அந்த ஒரு சிக்ஸ் அடிச்சார். அவர் பிரேவிஸ் கேட்ச் பிடிச்சா பாருங்க மிட் விக்கெட். அவர்லாம் எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு பாருங்க. பறகுறாரு அவர் ஏரில் ஸ்பைடர்மேன் மாதிரி. வெளில போய் தள்ளி விட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் பாருங்க. கீழே கயிறு இருக்கா, ரோப் தர இருக்கா, காலை வச்சுருவோமா இல்லையா, ரீப்ளே போட்டு போட்டு பார்த்து அவுட்டு கொடுத்தாங்க. அண்ட் எங்கே முடிஞ்சா ஜெயிச்சு பாரு பார்ப்போம் அப்படின்னு டீஸ் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு பிளேயரை வர அமைச்சாங்க பஞ்சாப். ஷெட்கே அவர் ஒருத்தர் வந்தார். அவர் 100 கேட்ச் பிடிச்சிட்டாரு கலீல் பாலில். ஒரு ரன் தான் இருந்தாலும் அவர் வந்தார். தேவையில்லாமல் கழிச்சல் 3-4 விக்கெட் விழுந்து கொஞ்சம் அவங்களே ப்ரெஷரில் போட்டாங்க. கேம் சேஞ்சிங் ஓவர்னால் அந்த 17வது ஓவர் தான் நான் சொல்லுவேன். 17th ஓவரில் வந்து பத்திரானா சிக்ஸு வைடு 4 20 ரன் ஒரே ஓவரில். ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்க எக்கனாமி ரேட்டை பாருங்கள் மேன், கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி, எக்கனாமி ரேட்டை பாருங்கள், அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு திரும்ப நீங்கள் அவர்கிட்டே கொடுத்து 5 ஓவரில் 55 ஸ்டில் யூ குட் டிஃபெண்டட். ஸ்ரேயஸாரை தூக்கியிருந்தா அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு மேட்ச்சு. பின்னாடி வரவங்களாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் எல்லாரும். நம்மள மாதிரி 11 பேர் ஆல்ரவுண்டர் இல்லை அவங்ககிட்டலாம். ஸ்ரேயஸாரை அவுட் பண்ண முடியல உங்களால். பாட்டம் லைன் அவ்வளோதான். ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொரு பேட்ஸ்மேன் அடிச்சுட்டு போகிறாரு. என்னன்னு யோசிங்கன்னு நான் சொன்னேன் ப்ரிவியூலேயே. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இருந்து நிதிஷ் ராணாவ் ஆகட்டும், இன்னும் ரஜத் பட்டிடர் ஆகட்டும், அவர் கேஎல் ராவல் ஆகட்டும், யாராவது ஒரு பேட்ஸ்மேன் தான் அடிக்கிறாரு. இது அடிச்சுட்டு போயிட்டாரு. ஓப்பனிங் 44, செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 72, அப்புறம் 4th விக்கெட் ஒரு 44. இதுதான் குரூஷியல். குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப், ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வில் டேக் யூ த்ரூ. அண்ட் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 150 வழக்கம் போல் 1 for 39, சாம் கரன் 0 for 27, எக்கனாமி ரேட் 9 தான். இப்படிலாம் வேறு சொன்னார். என்ன சொன்னார் தெரில. ஒரு இங்கிலாந்து போர்டுக்கு சொல்கிறார் பாருங்க, என்ன ஆஷஸ் கேப்டன் ஆகிடுன்ட்டுன்னு. உன்னோட வேலை போலிங் மேன். போலிங்கில் ஏன் விக்கெட் எடுக்கல? அப்புறம் பேட்டிங் பற்றி பார்க்கலாம். பேட்டிங் பண்ண 1000 பேர் இருக்காங்க டீமில். சரியான இன்னும் நம்பிக்கையே வைக்கல யங்ஸ்டர்ஸ் மேலே. நான் என்னத்தை சொல்கிறது. ஜடேஜா 1 for 32 அண்ட் பத்திரானா 2 for 45, 2 விக்கெட் அடிக்க போய் விடானது. அதுவும் கடைசியில் 11.20. ஸ்டார்டிங்கில் அட்டாக் போட்டியில் 3ஆவது ஓவர் போடுங்க. பும்ராலாம் வரல, மலிங்கெல்லாம் வரல ஸ்டார்டிங்கில். திஸ் ஆர் யூ டு பால். இன்னும் ஷீல்ட் பண்ணி 10 ஓவருக்கு அப்புறம் தான் வந்து யார்கர் எப்போ பாலில் சலைவா தடவ ஆரம்பிச்சாங்களோ யார்கர் இருக்கலாம் வேலைக்கு ஆகாது. இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், ரிவர்ஸ் ஸ்விங், திஸ் இஸ் ஒன்லி வில் ஹெல்ப் யூ. விக்கெட் எடுத்த அத்தனை பேர் பாருங்கள். ஹேசல்வுட் ஆகட்டும், பிரசித் கிருஷ்ணா ஆகட்டும், எல்லாருமே டாப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்ததில் இதுதான். நான் வெறும் யார்கர் தான் போடுவேன் அப்படின்னா பளிச்சுன்னு கணத்து மேலே அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க 4 and 6s. 2022, 2023, 2024 பத்திரானோட எக்கனாமி ரேட் 7.8. இந்த சீசன் 10.45. தட் டிஃபைன்ஸ் உங்களோட வேலை சரியாக செய்யலை. பேட்ஸ்மேன் எப்படி ஸ்கோர் இருக்குமோ மெயின் பவுலர் ஷுட் டேக் விக்கெட். ஜடேஜா, அஸ்வின் ஃப்ளாப். அது கூட நான் ரீசன் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஃப்ளாப். என்ன பண்ண முடியும்? கலீல் ஒன்று என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்ப்போம். 18வது ஓவர் ஜடேஜா, அவருக்கு ஒரு 15 இந்த வாய்க்க 4 4 1 6 லாங் ஆஃபில். சஷாங்க் வந்த உடனே சஷாங்க் சிங் ஜடேஜாவை. அப்புறம் ஒரு 4 ரிவர்ஸ் அடிக்கிறாரு, இங்கிலீஷ் ரிவர்ஸ் ஸ்வீப் 15 ரன் அந்த ஓவர்லேயே போயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 4 பால் பாக்கி இருக்குது. 19.2 ஓவரில் முடிச்சிட்டிங்க. அதில் ஒரு 4 பால் பாக்கி, 12 வைடு, அதில் ஒரு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா, 22 ஓவர் விளையாடி 190 ரன்னு, 230 போக வேண்டியது அந்த ஸ்கோர். எனிவே அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்கன்னு. உங்கள் கருத்து ரொம்ப முக்கியம். பொறுமை 10 பேர். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.